ஒரு அழகான ரொம்ப அடர்த்தியான ஒரு காடு. அந்த காட்டில் ஒரு மான் ஒன்று வசிச்சுக்கிட்டு வருது. அந்த மானுக்கு என்ன பிரச்சனைனா, பிறந்ததுலேருந்தே அதுக்கு கண்ணு தெரியாது. சின்ன வயசுலேருந்து அதோட தாயோட அரவணைப்பிலே வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அதோடைய தாய் இறந்து போயிடுச்சு. இப்போ இந்த மான் முழுவதுமே தனித்து விடப்பட்டுடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மானுக்குன்னு ஒரு வழித்தடத்தை உருவாக்கி வச்சுருந்துச்சு. அந்த வழியாக நடந்து போய்கிட்டு இருக்கோம். அங்கே இருக்கிற புல்வெளியில் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் அதே வழியாக ஒரு குகையில் தங்கிரும். இது தினமும் வழக்கமாக பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு சமயம் என்னாச்சுன்னா, இந்த மான் எப்பவும் போல் அந்த புல்வெளியில் போயிட்டு அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயம் கூட நிறைய மான்களும் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. இப்போது திடீர்னு ஒரு புலி ஒன்று ரொம்ப பயங்கர பசியோடு அங்கே வந்திருக்குது. வந்த புலி அப்படியே பதுங்கிக்கிட்டு அங்கே இருக்கிற மான்களை வேட்டையாடுறதுக்காக தயார் நிலையில் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த புலி வந்த உடனே அங்கே இருக்கிற நிறைய மான்கள் அப்படி தப்பிச்சு ஓடி போயிடுச்சுங்க. ஆனால் இந்த மானுக்கு எந்த ஒரு சலனமுமே தெரியலை. இது கண்ணு தெரியாத காரணத்தினால ரொம்ப பொறுமையாக மேய்ஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ புலி ரொம்ப பொறுமையாக அப்படி பதுங்கி ஒவ்வொரு அடியாக இந்த மான் நோக்கி வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த மானால் கண்டுபிடிக்கவே முடியல. இது ரொம்ப பொறுமையாக மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த புலிக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்னது இது, இந்த மான் இவ்வளோ அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கு, நம்மளை பார்த்தா எல்லா மானும் பதறிக்கிட்டு ஓடும், நம்ம துரத்தி போய் ஒவ்வொரு மானம் வேட்டையாடிக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த மான் மட்டும் எந்த ஒரு சலனமுமே இல்லாமல் ரொம்ப பொறுமையாக இருக்குது, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு ஒவ்வொரு அடியாக அப்படியே பதுங்கிக்கிட்டு அந்த மானை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் என்ன பண்ணாலும் அந்த மான் அசை கொடுக்கவே இல்லை. அது பாட்டுக்கு அது மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போது அந்த புலி ரொம்ப நெருங்கி அந்த மானோட பக்கத்துக்கே வந்துருச்சு. அந்த மான் மேலே இந்த புலியோட மூச்சு காற்றே படுது. ஆனால் அப்போ கூட அந்த மான் கொஞ்சம் கூட அசையாமல் ரொம்ப பொறுமையாக மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது. இதை கவனிச்சுக்கிட்டு இருந்த புலிக்கு அப்போ தான் தெரியுது அந்த மானுக்கு கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த மானை விட்டுட்டு ரொம்ப பொறுமையாக அங்கேருந்து நடந்து வேறு இடத்துக்கு வேட்டையாடுறதுக்காக போயிடுச்சு. இப்போது இந்த கதையிலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கதையை ஒரு சென் கதையோட தொடர்புபடுத்தி பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு சென் மடத்தில் நிறைய சென் துறவிகள்லாம் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அதே மடத்தில் ஒரு இளம் துறவி ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். இப்போ என்னென்னா, அந்த இளம் துறவி எப்போவுமே துருதுருன்னு இருப்பார். ஏதாவது முக்கியமான வேலை கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தினமும் காத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் அவர் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன வேலைகளை தான் தலைமை குரு கொடுத்துக்கிட்டே வந்தார். இப்போது இவருடைய நேரத்துக்காக இவர் காத்துக்கிட்டே இருந்தார். ஏதாவது ஒரு பெரிய வேலையாக கொடுங்க, நானும் ஒரு முக்கியமான வேலையாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தினம் அந்த தலைமை குருக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பார். அதற்கான ஒரு சந்தர்ப்பமும் வந்துச்சு. இப்போது இந்த மடத்திலிருந்து இன்னொரு மடத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். இந்த வேலையை நீ செய்யறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளம் துறவிக்கிட்ட அந்த தலைமை துறவி கேட்குறாரு. இது கேட்ட உடனே இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி குருவே, இந்த வேலைக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் நான் இந்த மடத்தில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். தயவு செஞ்சு கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளம் துறவி ரொம்ப ஆர்வத்தோடு கேட்குறாரு. அதுக்கு அந்த தலைமை குரு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, அது ரொம்ப ஈஸியான வேலை கிடையாது. நீ போகிற வழியில் நிறைய ஆபத்துகள்லாம் இருக்கும், அதையெல்லாம் தாண்டி தான் நீ கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. அது இவர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, நீங்கள் கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியை வாங்கிக்கிட்டு பொறுமையாக நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப தூரம் நடந்து போனதுக்கப்புறமா ஒரு பிரிட்ஜு ஒன்று வருது. அந்த பிரிட்ஜை தாண்டினா தான் அந்தாட்டு இருக்கிற அந்த மடத்துக்கு போக முடியும். ஆனால் அந்த பாலத்து மேலே ஒரு எச்சரிக்கை பலகை ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, யாராவது இந்த பாலத்தை கடக்க முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுடைய தலை துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கிறாங்க. இது என்னது, இது ரொம்ப ஆபத்தாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அந்த பாலத்தில் ஒரு காலடி எடுத்து வைக்கிறாரு. அடுத்த வினாடி அங்கேருந்து ஒரு கத்தி வேகமாக அவர் காலுக்கு முன்னாடி சொருகி நிற்கிது. அதை பார்த்த உடனே அவர் பயந்துட்டார். யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்குறாரு. தூரத்தில் ஒரு சாமுராய் வீரர் ஒருத்தர் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், யாராக இருந்தாலும் சரி, இதுதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை. இதுக்கு மேலே நீங்கள் ஒரு அடி உள்ளே வச்சா கூட கண்டிப்பாக உங்கள் தலையை வெட்டி எடுத்துருவேன். அதனால் தயவு செஞ்சு திரும்ப போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமுராய் வீரர் இந்த இளம் துறவியை அப்படியே போக சொல்கிறாரு. இப்போ அந்த துறவிக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. இவர்கிட்ட ரொம்ப முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க, இது எப்படியாவது நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமுராய் வீரர்கிட்ட எப்படியோ பேசி பார்க்குறாரு. ஐயா, ஒரே ஒரு முறை நான் உள்ளே நுழையிறதுக்கு அனுமதி கொடுங்க, நான் போயிட்டு இதை கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கேட்டு பார்க்குறாரு. ஆனால் அந்த சாமுராய் வீரர் அது எதுக்குமே வளைஞ்சு கொடுக்கல. அவர் திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு.
நீங்கள் திரும்ப நுழைய முற்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அந்த இளம் துறவிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மறுபடியும் கிளம்பி அந்த தலைமை குருக்கிட்ட வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அதுக்கு அந்த தலைமை குரு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா, இந்த விஷயம் ரொம்ப ஆபத்தானது தான். ஆனால் உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, நீ போயிட்டு ரொம்ப அமைதியாக நிற்க மட்டும் செய்யு, மற்றபடி எல்லா விஷயமும் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைமை குரு இவர்கிட்ட சொல்லி அனுப்பி விடுறாரு. உடனே அந்த இளம் துறவிக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. சரி, தலைமை குரு சொல்லிட்டாரு, அதை அப்படியே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவரும் நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து சேர்றாரு. இப்போ அவருடைய இதய துடிப்பு அதிகரிச்சுட்டே போய்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த சாமுராய் வீரர் ரெடியாக அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த இளம் துறவி எதுவுமே செய்யாமல் அங்கே இருக்கிற ஒரு உறைவாளை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த பாலத்தோட மத்தியில் போய் ரொம்ப பொறுமையாக நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த சாமுராய் வீரருக்கு இவருக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு, இவர் எப்படி இங்கே வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே ஒவ்வொரு அடியாக எடுத்து முன்னாடி வைக்கிறாரு. இப்போது இந்த இளம் துறவி அந்த கத்தியை மட்டும் அப்படியே ஓங்கிக்கிட்டு ரொம்ப அமைதியாக கண்ணை திறந்துக்கிட்டு நின்றுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த சாமுராய் வீரர் ரொம்ப ஆக்ரோஷமாக வேக வேகமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் இவரை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அந்த இளம் துறவிக்கிட்ட எந்த ஒரு சலனமுமே இல்லை. ரொம்ப அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்த உடனே அந்த சாமுராய் வீரருக்கே ரொம்ப அதிர்ந்து போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வீரனை நான் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. இதுக்கப்புறம் இவர் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவரை அங்கேருந்து போகிறதுக்கு அனுமதிக்கிறாரு. அந்த இளம் துறவியுமே அவர் போயிட்டு அவர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடுறாரு. இப்போது இந்த 2 கதையிலேருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கற்றுக்கலாங்க. என்னென்னா, எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்கள் ரொம்ப அமைதியாக ரொம்ப பொறுமையாக முடிவு எடுத்தீங்கன்னா போதும். அது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தால் கூட ரொம்ப சுலபமாக நீங்கள் தாண்டி போயிடலாம். அதே மாதிரி முதல் கதையில் பார்த்தீங்கன்னா, அந்த புலி வந்து அந்த மானை பார்த்து பயந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஏற்புடையதாக இருக்காது. ஆனால் அங்கே கூட ஒரு கண்ணு தெரியாத ஒரு மிருகம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த மிருகத்தை கொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த மனிதாபிமான செயல்படி அந்த புலி அதை வந்து விட்டுட்டு போயிடுச்சுன்னு கூட எடுத்துக்கலாம். அதனால் இதிலிருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டியது ஒன்று தாங்க. எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் சரி, ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருங்க. எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்துங்க. கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து ஒரு அமைதியான ரொம்ப அழகான ஒரு சமூகத்தை உருவாக்கலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.